நீ வரப்போகிற நாளை எதிர்பார்த்து நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உனக்காக பேரெல்லாம் கூட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சிவாஜி சார் படம் அன்னையும் நானே பார்த்துட்டு பையனா பிறந்தா சங்கர்னு பேர் வைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. நினச்ச மாதிரியே பையனா பிறந்ததுனால எனக்கு சங்கர்னு பேர் வச்சாங்க. நாளைக்கு காலையில் ட்ரெயின். டிக்கெட்லாம் பத்திரமா வச்சிருக்கியா? எல்லாம் சங்கர் பேக்கில் தாங்க இருக்கு. சரி, எல்லாம் கவனமாக எடுத்துக்கமா. அப்புறம் அங்கே வந்து அதை காணோம் இதை காணோம்லாம் சொல்லாத. சரிங்க. வண்டி எண் 826005 கும்பகோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் விரைவு வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 புறப்பட தயாராக உள்ளது. நாம் நிறைய விஷயத்தை கடந்து போவோம், ஆனால் அது எல்லாத்தையும் மறக்க முடியாது. முதல் காதல், முதல் முத்தம் மாதிரி நம்மளோட முதல் கனவையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூல், அதனால் ஸ்கூலுக்கு பொறுமையாக நடந்தே போவேன். ஸ்கூலை விட்டால் வீடு, அப்படியே ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடுச்சு. பத்தாவது முடித்ததும் சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ மெக்கானிக்கல் சேர்ந்தேன். அமெரிக்கா போய் செட்டில் ஆகணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு. அதே கனவோட டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் போய் சேரலான்னு இருந்தேன். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்ஜினியரிங் சேர முடியல. அமெரிக்காசியை விட்டுட்டு டைப்ரைட்டர் கம்பெனிக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக வேலைக்கு சேர்ந்துட்டேன். எல்லோரும் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் பொறுமையாக வேலைக்கு போவேன். திடீர்னு ஒரு நாள் கம்பெனி ஸ்ட்ரைக், யாருமே வேலைக்கு வரல. அப்போ தான் என்னை தேடி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டு சுதர்சன் சுரேஷ் உதவியோட நாடகத்தில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எஸ்ஏசி சார் என் நாடகத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நடிகனாக இல்லை, உதவி இயக்குனராக. எனக்கு ஒரே தயக்கம். என் ஃப்ரெண்டு மணிவண்ணன் தான் உன்னால் முடியும், நீ போய் பாருன்னு சொன்னான். நான் அவர்கிட்டையும் அடுத்து பவித்ரன் சார்கிட்டையும் டைரக்ஷன் கற்றுக்கிட்டு முதல் படம் பண்ணேன். ஜென்டில்மேன் என்னோட முதல் படத்திலேயே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டேன். எனக்கு கிடைச்ச ஆதரவை பார்த்துட்டு அரசு அதிகாரிங்க மேலே எனக்கு இருந்த கோவத்தை இந்தியன் படமாக எடுத்தேன். வட்டி தொட்டியெல்லாம் மெகா ஹிட்.
சரி, எனக்கு பிடிச்ச படங்களை எடுக்கலான்னு எஸ் பிக்சர்ஸுங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பித்தேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண முதல் படம் முதல்வன். நான் எடுக்கிற படமெல்லாம் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் ஆச்சு. சமுதாய தப்புக்கு அந்நியன், கருப்பு பணத்துக்கு சிவாஜி அப்படின்னு என்னோட படங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சது. எத்தனை வெற்றி படம் எடுத்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, ரொபாட்ஸை வச்சு படம் எடுக்கணும்னு. இந்த படத்துக்காக உழைக்க ஆரம்பித்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக எடுத்து முடித்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு எந்திரன். நாடே தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு, பல சாதனைகளை படிச்சிச்சு. ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்த என்ன அந்த நாடகத்தில் ஒரு திரும்புறதுக்கு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டது முக்கியமான காரணமான ஃப்ரெண்ட்ஸ். So beautiful and on the thought, I mean Shankar sir is a genius. சினிமா கலையுடைய தொழில்நுட்பங்கள் அனைத்துடைய ஒரு உச்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்குனர். அழகிய குயிலேன்றது தான் என்னுடைய முதல் கதை, அது முதல் പടത്തിലെ ടൈറ്റിൽ. ജെന്റിൽമാനിൽ തുടങ്ങി 2.0 എത്തി നിൽക്കുകയാണ് സംവിധായകൻ ശങ്കറിൻ്റെ സിനിമാ ജീവിതം. எந்திரன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாரும் தமிழ் சினிமாவை ஒரு நிமிஷம் அண்ணாந்து பார்த்தாங்க. சங்கர்னால முடியாது ஏதாவது இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு பேரும் புகழும் வந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னால் முடியாத ஒரு கதையும் இருக்கு, எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட முதல் கதை. அழகிய குயிலே.